Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Praise வேதாகம கேள்வி மற்றும் பதில். தானியேல் அதிகாரம் 6. கேள்வி 1. தரிய ராஜா தன் ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படி ராஜ்யத்தின் மேல் எத்தனை தேசாதிபதிகளை நியமித்தான்? பதில் 120. கேள்வி 2. ராஜா எதற்காக பிரதானிகளை நியமித்தான்? பதில் தனக்கு நஷ்டம் வராதபடிக்கு. கேள்வி 3. 120 தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக எத்தனை பிரதானிகளை நியமித்தான்? பதில் 3. கேள்வி 4. 3 பிரதானிகளில் ஒருவன் யார்? பதில் தானியேல். கேள்வி 5. தானியேல் யாருக்கு மேற்பட்டவனாய் இருந்தான்? பதில் பிரதானிகள், தேசாதிபதிகள். கேள்வி 6. தானியேலுக்குள் எது இருந்தது? பதில் விசேஷித்த ஆவி. கேள்வி 7. எதை நினைத்து ராஜா தானியேலை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான்? பதில் அவனுக்குள் இருந்த விசேஷத்தை ஆவி. கேள்வி 8. யார் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள்? பதில் பிரதானிகளும் தேசாதிபதிகளும். கேள்வி 9. யார் உண்மையுள்ளவனாய் இருந்தான்? பதில் தானியேல். கேள்வி 10. தானியேலின் மேல் என்ன காணப்படவில்லை? பதில் யாதொரு குற்றமும் குறைவும். கேள்வி 11. தானியேலை எந்த விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பிரதானிகள் தேசாதிபதிகள் கூறினார்கள்? பதில் அவனுடைய தேவனைப் பற்றிய வேத விஷயம். கேள்வி 12. தரிய ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று கூறியவர்கள் யார்? பதில் பிரதானிகளும் தேசாதிபதிகளும். கேள்வி 13. தானியேல் எப்படி இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை? பதில் உண்மையுள்ளவன். கேள்வி 14. எத்தனை நாள் வரை ராஜாவிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? பதில் 30 நாள். கேள்வி 15. ராஜாவை தவிர எந்த தேவனையும் மனுஷனையும் நோக்கி எந்த காரியத்தை குறித்தும் விண்ணப்பம் பண்ணினால் அவன் எங்கு போடப்பட வேண்டும்? பதில் சிங்கங்களின் கெபி. கேள்வி 16. சிங்கங்களின் கெபியில் போடப்பட ராஜா என்ன செய்ய வேண்டும்? பதில் கட்டளை பிறப்பிக்க வேண்டும், உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும். கேள்வி 17. ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று யார் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள்? பதில் பிரதானிகள்,
தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள். கேள்வி 18. மாறாத பிரமாணம் யாரிடையே உள்ளது? பதில் மேதியர், பெர்சியர். கேள்வி 19. எதை மாற்றாமல் அதை கட்டளையிட்டு என்ன வைக்க வேண்டும் என்று கூறினார்கள்? பதில் தாக்கீது, கையெழுத்து. கேள்வி 20. கரிய ராஜா எதற்கு கையெழுத்து வைத்தான்? பதில் கட்டளை பத்திரம். நன்றி நண்பர்களே, இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with tiny shine drops. Please like, subscribe and share God's word.